ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜெயராஜ் பேசுகிறேன். ஆக்சுவலாக என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து ஸ்டாக் இருக்குது அதை பற்றின ஒரு சின்ன அப்டேட் தாங்க. ஸோ அது போக என்னென்ன காம்போ, ஸோ அதை பற்றி நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 8 பேர் காம்போ போகிறாங்க. 8 பேர் 880 ரூபா, 5 பேர் ஆசஸில் 550 ரூபாய்க்கு காம்போ போகிறோம். ஃபஸ்ட் எடுத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கோயிங்க. ஸோ இது தனியாக வாங்கினா பேர் 190 ரூபா வரும். அதே காம்போவில் இருக்குது. அதே மாதிரி நான் ஒன்றே சொல்லிடுறேங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஆல்கே வாட்டர் வந்து இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு. அதனால் உங்களுக்கு மின்னுது, ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதே மின்னுது, இதே இதுலேருந்து தான் உங்களுக்கு போடுவோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டிலே இருக்குது, ஓகேங்களா? ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த ப்ளூ கோய் வளர்த்தும் போது முடிஞ்ச அளவுக்கு பிளான்ட் டேங்கில் பிளான்ட் வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக போடுங்க. இந்த அள்ளி செடி வச்சுருக்கீங்க அவங்களும் தாராளமாக யூஸ் பண்ணுங்க, ரொம்ப நல்லா மின்னுது, ஓகேங்களா? ஸோ பேர் வந்து 190 வரும். அதே காம்போட இது 8 பேர் காம்போட இது ஒரு பேர் இருக்குங்க. ஸோ இது வந்து டாப் வியூ. அடுத்த பர்பிள் பெரிய இது வந்து சைடு வியூஸுங்க. இது வந்து பேர் வந்து 550 ரூபா வருங்க. இதுவுமே காம்போவில் இருக்குது. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஜெட் பிளாக்கு. ஸோ இது 140 ரூபா வருங்க. இதுவுமே காம்போவில் இருக்குது, ஓகேங்களா? இது வந்து டாப் வியூஸ் தான். ஸோ அடுத்ததான் ஃபுல் ரெட்டு. ஸோ ஃபுல் ரெட்டு பேர் வந்து 140 ரூபா வரும். இதுவுமே காம்போவில் இருக்குங்க, ஓகேங்களா? ஸோ பர்பிள் பெரிய பார்த்துக்கோங்க, சைடு வியூ பார்த்துக்கோங்க. நான் சைடு வியூஸு சைடு வியூவில் காட்டுறேன், டாப் வியூஸு டாப் வியூவில் காட்டுறேன், ஓகேங்களா? இதெல்லாம் சைடு வியூஸ் தான். குவாலிட்டி இந்த டைம் பக்காவாக இருக்குது. பேர் வந்து 140 ரூபா வருங்க. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள், ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபுல் ரெட்டு பிடிக்கும் சைடு. ஸோ மெட்டல் ரெட்லெஸ்ஸுங்க. இதுவுமே சைடு வியூஸ் தான். சைடு வியூவில் செம்ம குவாலிட்டியில் இருக்குங்க, ஓகேங்களா? இது நல்லா சூப்பராக இருக்கும். மெட்டல் ரெட்லெஸ் பேர் வந்து 140 ரூபா வரும், ஓகேங்களா? ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். பேர் 140 ரூபா வரும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே காம்போவில் இருக்குங்க. அடுத்ததாக இது வந்து ஸோ சைடு ஃபுல் ரேட்டை பார்த்துக்கோங்க. சைடு இந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இந்த ஃபுல் ரேட் வளர்த்தோம்னா முடிஞ்ச அளவுக்கு ஆல்கே வாட்டரில் மெயின்டைன் பண்ணுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு நல்லா அது மெயின்டைன் ஆகும். ஃபுல் ரேட் மட்டும் கொஞ்சம் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு காம்போ அது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எடுத்த உடனே ஒரே வெரைட்டியில் 5 பேர் வாங்குறது 10 பேர் வாங்குறது தயவு செஞ்சு எங்கிட்ட இல்லைங்க, யார்கிட்ட வாங்குறதா இருந்தாலும் பிகினர்ஸாக இருந்தால் சொல்லுங்கள், அந்த மாதிரிலாம் இது பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ அடுத்தது ரெட் அம்போ. ஸோ ரெட் அம்போ பேர் வந்து 140 ரூபா வருங்க. நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். இதுவுமே பேர் 140 ரூபா வரும். இதுவுமே காம்போவில் இருக்குங்க. அடுத்து இந்த மெட்டல் ரெட்லேஸ் சொன்னேன் இல்லைங்க, சைடு பார்த்துக்கோங்க, நல்ல குவாலிட்டியில் இருக்கும். அதே மாதிரி நான் ஒரே ஒரு இது சொல்லியே ஆர்டர் எடுத்துக்கிறேங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மீடியம் சைஸ்னே சொல்லி ஆர்டர் எடுக்கிறேன். ப்ரீடிங் சைஸாக இருந்தாலுமே மீடியம் சைஸ்னே சொல்லி ஆர்டர் எடுக்கிறேன். ஏன்னா வந்து இப்போ நான் ப்ரீடிங் சைஸு கொடுத்தாலுமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சைஸ் நான் உங்களுக்கு வந்து நல்லா ப்ரீடிங் சைஸுங்க. அதே கொடுத்தாலுமே கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ குட்டி போடல ப்ரோ 5 குட்டி போட்டிருக்கேன், அந்த மாதிரி நிறையா ஒரு இது வருதுங்க. ஒரு மீன் பொதுவாக குட்டி போடுறதுங்கிறது நீங்கள் எல்லாமே ப்ராப்பராக வச்சுருந்தீங்கன்னா, இப்போ குட்டி போடுறதுக்கு கம்பல்சரி குட்டி நான் எடுக்கணும் அப்படின்னா ப்ரீடிங் பாக்ஸ் போடுங்க. இல்லை அப்படின்னா பிளான்ஸ் ஆச்சு வைங்க. சும்மா அப்படியே வச்சுருந்தீங்கன்னா ப்ரோ நான் பார்த்துட்டு தான் ப்ரோ இருக்கேன், குட்டியை போட மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் கஸ்டமர் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக குட்டி போடுங்க, மீன் சாப்பிட்ரும், ஓகேங்களா? உங்களுக்கு தெரியாது. ஸோ நான் தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றா பிளான்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா ப்ரீடிங் பாக்ஸ்னு சொல்லிட்டுருக்கேன், அந்த யூஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் குட்டி பார்க்க முடியும். நான் குட்டியாக வராதுங்க அப்படின்னு சொல்லுவேன். சும்மா ஹாபிக்கு இல்லை ப்ரோ, நான் ஃப்ரெண்ட்லேயே வளர்த்துறேன், குட்டி போட்டு போடாட்டி பிரச்சனை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேங்களா? நிறைய பேர்த்து நான் இதுதான் சொல்லிட்டே இருக்கேன். ஏன்னா குட்டி கம்பல்சரி மீன் எல்லா மீனுமே குட்டி போடுங்க, ஓகேங்களா? ஸோ இது ரெட் அம்பா பேர் 140 ரூபா வரும். ரெட் சில்லோடும் இதுவுமே காம்போல இருக்குது. இது 140 ரூபா வரும். பெஸ்ட்டு பிகினர்ஸ் ஃபிஷ், இது நல்லா சூப்பராக செட் ஆகுங்க. இதுவுமே பேர் 140 ரூபா வரும். ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இதுங்க ஃபுல் கோல்டு. அது வேணாம் விட்டுறேன், அது டாப்பி தான். இந்த கொய் கிளாஸ் பிள்ளை வேணால் போகலாம். ஸோ ஃபுல் கோல்டுங்க பயங்கர குவாலிட்டியில் இருக்குது. ஆக்சுவலாக இது இப்போ கூட ஒருத்தர் கஸ்டமர் இன்னைக்கு காலையில் கூட ஒருத்தர் வந்தார். நான் வேறு டப்பாவில் வச்சுருந்தேன். ப்ரோ என்ன ப்ரோ கோல்டு வித்தியாசமாக இருக்குது இன்றைக்கி அப்படின்னாரு. இருங்க ப்ரோ கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னாரு. அவரும் வெயிட் பண்ணார். பிளாக்ல போட்டோன்னா அப்படியே ரிஃப்ளெக்ஷன் ஆக அவரே வந்து ப்ரோ மின்னிக்கிட்டே இருக்கு ப்ரோ அப்படியே மாறுது ப்ரோ அப்படின்னாரு. அவரே கண் கூட பார்த்தாரு. ப்ரோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ண தெரியட்டும். ஸோ இது வந்து பேர் வந்து 180 ரூபா வருங்க. நல்லா சூப்பராக மின்னுங்க, ஓகேங்களா? நல்ல குவாலிட்டியில் இருக்குது. பேர் வந்து 180 ரூபா வரும். அதுலேயே ரிப்பனு. ஸோ ரிப்பன் இருக்குது. பேர் வந்து இது வந்து 280 ரூபா வருங்க. ரிப்பன் வேறு, இது வேறு, ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா கொய் கிளாஸ் பெல்லி. ஸோ இது தனியாக வாங்கினா பேர் 140 ரூபா வருங்க. இதுவுமே காம்போவில் இருக்குது. வேணுங்கிறீங்க சொல்லுங்கள், ஓகேங்களா? ஸோ இது அடுத்ததாக இது வந்து ரைஸ் ஃபிஷ்ஷு. ஸோ ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். பேர் வந்து 240 ரூபா வரும். ஒரு பேர் வாங்கினா இப்போ ஃப்ரீயாக வரும். வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். நான் ஏன் காம்போ மாதிரி கொடுக்குறேன்னா, அதாவது 2 பேரை ஏன் கொடுக்குறேன்னா மினிமம் 2 பேராக ஸ்ட்ரை பண்ணுங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு எக் லே பண்ணும். ஸோ கொய் கிளாஸ் பெல்லி பார்த்துக்கோங்க, சைடு வியூ பார்த்துக்கோங்க, நல்ல குவாலிட்டிலேயே இருக்குது. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள், ஓகேங்களா? ஸோ ஓகேடா. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா கப் பிளான்ஸுங்க. ஸோ இந்த பிளான்ஸுக்கு ஏகப்பட்ட பேர் வெயிட்டிங்கில் இருந்தீங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு வெரைட்டி பிளான்ஸ் அப்டேட் பண்ணுறேன், ஓகேங்களா? இந்த ஒரு கப் பிளான்ஸ் இப்படி எடுத்திங்கன்னா 60 ரூபா வருங்க, ஓகேங்களா? ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். இது போக வீட்லேயும் என்ன இருக்குது, இது ஒரு கப்பை அப்படியே எடுத்திங்கன்னா ஒரு வெரைட்டி வந்து 60 ரூபா வருங்க. ஸோ அது எந்த வெரைட்டியாக இருந்தாலும் ஒரு வெரைட்டி 60 ரூபா வரும். ஸோ நீங்கள் எந்த வெரைட்டி வேணும்னு சொல்லுங்கள், வாங்கிக்கலாம், ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு பிக்சர்ஸ் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கப்லான்ஸ் வெரைட்டினா இது சென்ட் பண்ணுறேன். அதே மாதிரி பிகினர்ஸாக இருக்கும் ப்ரோ அப்படின்னா
ஸ்டார்டிங் இந்த மாதிரி பிளான்ஸில் தாராளமாக ட்ரை பண்ணலாம். பிகினர்ஸாக இருந்தால் சொல்லுங்கள் ப்ரோ, நான் இப்போ தான் பிகினர்ஸாக இருக்கேன், எனக்கு அதாவது ஒரு 2-3 வெரைட்டி கொடுக்கணும், நானே கூட சென்ட் பண்ணுறேன் ஓகேங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கப்ளான்ஸ் இருக்குங்க, ஒரு கப்ளான்ஸ் வெரைட்டி 60 ரூபா வரும். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள் ஓகேங்களா. ஸோ இது போக வேறு என்ன ப்ரோ ஃபிஷஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பெரிய கொய்ங்க. ஸோ இது வந்து கொய் வந்து பார்த்திங்கன்னா பட் இது கொரியர் பண்ண முடியுமான்னு தெரியல, ஏன்னா ரொம்ப பெருசு இது. ஸோ இது வந்து பேர் வந்து 250 ரூபா வருங்க. சைஸ் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை இன்ச்சு இருக்கும் லோகு இது எத்தனை இன்ச் இருக்கும்? ஸோ 4 to 5 இன்ச்சு தான் இருக்குங்க, ஆக்சுவலாக எக்ஸ்ட்ரா கூட இருந்தாலும். பட் அதை சொல்லிடுறேன், இது நல்லா பெரிய சைஸுங்க. இது வந்து பேர் 250 ரூபா வரும். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வெல்டேல் இருக்குது. ஸோ அதுவும் சொல்கிறேன், அது வந்து பேர் 100 ரூபா வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 45 ரூபா பேர் வருங்க. கலர் விட ஜோடி 55 ரூபா வரும். நிறையா பேர் எக்கு வச்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அதனால் கொஞ்சம் சின்ன சைஸாக கேட்டு வாங்கினேன். ஏன்னா ரொம்ப பெருசாக வாங்கினா டேங்கே ஸ்மெல்லு வருதுங்க. எக்கு வச்சுக்கிட்டே இருக்குது. இப்போ எக்கு வந்து நம்மளால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அது கேர் எடுத்துக்கணும். அதனால் வந்து எக்கு வேணான்னு சொல்லிட்டு கொஞ்சம் மீடியமில் கேட்டு வாங்கியிருக்கேன். அடுத்த பிரானா இருக்குது, பேட்சுன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து 180 ரூபா சொல்லி சேல் பண்ணிருக்கோம். ஸோ அந்த வேல்டெல் கோய் சொன்னோம் இல்லைங்க, வேல்டெல் கோய் கார்ப்பு. ஸோ இதுதாங்க பேர் வந்து 100 ரூபாய்ன்னு சொல்லி சேல் பண்ணிருக்கோம். இது வந்து 3 to 4, 5 அந்த மொத்தத்தில் அந்த 3 ரேஞ்சில் சைஸ் இருக்குங்க. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். எல்லாம் வேல்டெல் கோய் பேர் 100 ரூபா தான் வரும். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். பட் என்னன்னா இது இந்த கொய் கார்ப்லாம் நான் ஏன் அவ்வளோக்கும் நான் வீடியோவில் காட்ட மாட்டேங்கிறேன் அப்படின்னா, கொய் கார்ப்பு கண்டிப்பாக நீங்கள் ஆர்டர் போட்டுருவீங்க. பட் கொரியர் சார்ஜ் இப்போ ஆல் ஓவர் தமிழ்நாடாக இருந்துச்சுன்னா ஒரு 2 பேர் 3 பேர் எடுத்தால் ரொம்ப, அதாவது 90 ரூபா அந்த மாதிரிலாம் காசு வரும். பெங்களூராக இருந்தால் 120 ரூபா அந்த மாதிரி வந்துடும். ஸோ நான் அதனால தான் நாங்கள் மேக்ஸிமம் கொய் கார்ப்பே காட்டுறதில்ல. பட் நிறைய பேர் கொய் கார்ப் கேட்டதை நீங்கள், அதனால தான் நான் வீடியோவில் காமிக்கிறேன். கௌரா ஜோடி 70 ரூபா வருங்க, ப்ளூ கௌரா. அடுத்தது பிளான்டட் டேங்க் ஃபிஷ்ஷுக்கு எதுவான ஃபிஷ்ஷுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அல்பினோ போனஸ்ன்னு சொல்லுவோம். தாராளமாக பிளான்டட் டேங்கில் யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக வேணுங்க சொல்லுங்கள். பேர் 40 ரூபா தான் வரும். அடுத்து பலூன் மாலி ஜோடி வந்து 35 ரூபா வரும். ஸோ ஆக்சுவலாக பலூன் மாலி ஜோடி 35 ரூபா வரும். இது பலூன் மாலி. அதே நார்மல் மாலி ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது லாட் எடுக்கிறத பார்த்தாங்க. நீங்கள் 10 பேர் அது மாதிரிலாம் எடுத்தீங்கன்னா பேர் வந்து என்னால் முடிஞ்ச பெஸ்ட் ப்ரைஸ் கொடுக்குறேன். பட் என்னால் கொரியர் என்னால் பண்ண முடியாது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏன் கொரியர் பண்ண மாட்டேன். இது ஏன் வீடியோவில் நிறைய பேர் மாலிக்கு இவ்வளோ கிரேஸ் இருப்பீங்கன்னு எதிர்பார்க்கல. நிறைய பேர் இப்போ டெய்லியுமே நான் கமெண்ட்டில் மாலின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் மாலி ஏன் வீடியோவில் சொல்கிறதுனா, இது வந்து கண்டிப்பாக இப்போ தனியாக இதுக்குன்னு கொரியர் சார்ஜ் கேட்டோம்னா அது ரொம்ப இதாக இருக்கும். அதனால தான் நான் வந்து மாலி காட்டுறதே இல்லை. ஸோ இது மாலி வந்து சேல் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். ஆனால் கொரியர் என்னால் பண்ணுறதுங்க. ஏன்னா எனக்கே இப்போ வந்து 10 பேர் எடுக்கிறீங்கன்னா பேர் நான் 20 ரூபாய்க்கு கூட கொடுத்துருவேன். பட் கொரியர் சார்ஜ் ரொம்ப அதிகமாக வருங்க. அதுதான் இப்போ 10 பேர் நான் கேட்டோன்னா பேர் வந்து 20 ரூபா இன்னும் கூட நான் கம்மி பண்ணிடுவேன். பட் என்னன்னா கொரியர் சார்ஜ் நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்க, ஐயோ ப்ரோ என்ன ப்ரோ கொரியர் சார்ஜ் இவ்வளோ ஆகுது, அப்போ வேணாம் ப்ரோ அப்படின்றாங்க. நான் அதனால தான் நான் இப்போ மாலியே விட்டுட்டேன், கொரியர் காட்டுறதே இல்லை. ஸோ அடுத்தது ஏஞ்சல் உங்களுக்கே தெரியும், பேர் 70 ரூபா வரும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அது நார்மல் போனஸு, இது 35 ரூபா வருங்க. வேல்டேஜ் ஜீப்ரா எடுத்துருக்கேங்க, செம்ம குவாலிட்டியில் இருக்குது. ஸோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 45 ரூபா தாங்க. ஓகேங்களா, பயங்கர குவாலிட்டி. ஓகேங்களா, உங்கள் சைடு காட்டுறோம் பாருங்கள். ஆக்சுவலாக சைடு வியூ, அது டாப் வியூ பார்த்துக்கோங்க, செம்ம குவாலிட்டியில் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது அந்த சைடு பிளாக்ல பேக்ரவுண்டு கொடுத்துட்டு இந்த சைடில் நல்லா வச்சு பாருங்கள், செம்ம குவாலிட்டியில் இருக்குங்க. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். பேர் வந்து 45 ரூபா. அதே மாதிரி ப்ரீடிங் சைஸ்லாம் இல்லைங்க, வேல்டேஜ் ஜீப்ரா, அதாவது மீடியம் சைஸ் தான். இது வந்து அளவுக்கோசரம் கொடுத்துட்ருக்கேன். இது உடனே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ எனக்கு, ஏன்னா நான் வீடியோவில் சொல்லிடுறேன், சின்னதுன்னு சொல்லிடுவேன், பெருசுன்னு சொல்லிடுறேன். ஏன்னா இப்போலாம் ப்ரீடிங் சைஸாக இருந்தாலுமே சொல்லி ஆர்டர் எடுக்க பயமாக தான் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப, அதாவது குட்டி போட்டாலும் ஏன் குட்டி போடுதுங்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு எங்கிட்டலாம் இப்போ கஸ்டமராக வருவாங்க, ப்ரோ குட்டியே எனக்கு போட மாட்டேங்குது ப்ரோ அப்படின்னா நம்ம குட்டி போடுற ஃபிஷ் கொடுப்போம். கடைசியில் ஒரு 1.5 மாதம் கழிச்சு, ஐயோ தம்பி குட்டி போட்டுக்கிட்டே இருக்குப்பா, என்னால் எடுக்கவே முடியலப்பா அப்படிங்கிற கான்ட்ரவர்சி வரும். ஸோ அதனால் என்னன்னா எப்படினாலும் அதே குட்டி போடாட்டின்னு வரும். குட்டி போட்டுச்சுன்னா குட்டி போட்டே இருக்கிற மாதிரி வரும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் முடியல. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச பெஸ்ட் கொடுக்குறேன். கண்டிப்பாக வேல்டேஜ் ஜீப்ரா ஒர்த்துங்க. ஸோ பேர் வந்து 45 ரூபாய்க்கு ஒர்த்தாக இருக்கும். பட் கிடச்சிட்டே இருக்கும்போது அதோட அருமை தெரியாது, திடீர்னு கிடைக்காம இருந்துச்சுன்னா ரொம்ப இதாக இருக்கும். பட் இப்போ ரீசெண்டாக நம்ம நல்லாவே இது பண்ணிட்டுருக்கோம், எல்லாருமே டிமாண்டாக இருக்குது. மினிமம் 5 பேர் 6 பேர் எல்லாம் போட்டு தான் இருக்கீங்க. ஒரு ஜீப்ராலாம் போடும்போது மினிமம் ஒரு 5 பேராச்சும் டேங்க்கில் வாங்கி போடுங்க, மினிமம் 5 பேர். அதுக்கப்புறம் நீங்கள் அதாவது ஒரு பேர்லாம் தயவு செஞ்சு வேல்டேஜ் ஜீப்ரா போடாதீங்க. எங்கிட்ட இல்லை, எங்கே வாங்கினாலும் ஒரு பேர்லாம் எடுக்காதீங்க. அது காரணம் என்னென்னா, இதெல்லாம் அந்த ஸ்கூலிங் ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒட்டுக்கா, அதாவது தப்பாக யூஸ் பண்ணி உடனே இது அந்த இது சொல்லாதீங்க. ஒட்டுக்கா அதாவது நீந்தும், ஓகேங்களா, அந்த ஃபிஷ் தான் ஒட்டுக்கா நீந்திக்கிட்டே இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மீன்லாம். ஸோ ஒட்டுக்கா நீந்தும் போது ஒரு 5 பேர் 10 பேர் இந்த ஒரு 10 மீனாக இருந்தாலும் ஒட்டுக்கா அந்த போயிட்டாச்சு வரும், ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பீட்டா, அது வந்து ஜோடி 45 ரூபா வருங்க. அதாவது ஃபீமேல் பீட்டா 2 பீஸ் 45 ரூபா வரும். கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்குங்க. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள்.
ஸோ அதுக்கப்புறம் சில்லி மோசைக்கு இந்த லோகு ஐயோ அது எப்படி சில்லி மோசை சைடுக்கு போட்டுக்கம்மி. சில்லி மோசைக்கு பேர் வந்து 85 ரூபா வருங்க. அதுவே 5 பேராக எடுத்திங்கன்னா காம்போவாக எடுத்திங்கன்னா ஒரு பேரோட 60 ரூபா தாங்க. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் எலிஃபெண்ட் இயர் பீட்டா. ஸோ இது வந்து 90 ரூபா தான் வருங்க. 2 பீஸ் அதான் பேர். மினிமம் நான் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா மேல் ஃபீமேல் பார்த்தே போட பார்க்குறேன். பட் பீஸ் சொல்லிடுறேங்க, இதில் வந்து மேல் ஃபீமேல் கண்டுபிடிக்க ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்னன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாகணும், அப்புறம் தான் கரெக்டான ஒரு மேல் ஃபீமேல் அதெல்லாம் கரெக்டாக தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு இப்போ உதாரணத்துக்கு இதுவே பார்த்தீங்கன்னா மேல் மாதிரி தானே இருக்குது. திடீர்னு ஒரு வாரம் நம்ம தனியாக போட்டு வச்சுருந்தா திடீர்னு ஃபீமேல் மாதிரி இருக்குங்க, எங்களுக்கே புரிய மாட்டேங்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு பேரா அமிச்சிட பார்க்குறேன். சில்லி மோசைக்கு சைடு பார்த்துக்கோங்க, செம்ம குவாலிட்டியில் இருக்குங்க. அதாவது பிகினர்ஸு இல்லை ப்ரோ எனக்கு வந்து சும்மா ஜஸ்ட்டு ஒரு ஹாபி கொடுக்குறேன் அப்படின்னா தாராளமாக இந்த ஃபிஷஸ் யூஸ் பண்ணலாங்க. அதே எக்ஸாட்டிக்கில் வாங்கணும்னா கண்டிப்பாக அந்த இதில் இது பண்ணிக்கோங்க, எப்படி நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. பட் இதெல்லாம் சைடு வியூக்கு பக்கா குவாலிட்டியில் இருக்குங்க, செம்ம சூப்பராகவும் இருக்கும். வேணுங்கிற கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 2 பீஸ் 90 ரூபா வரும். ஸோ அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்கர் பசங்க சும்மா குவாலிட்டி பயங்கரமாக எடுத்திருக்கோம். பேர் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அதாவது பீஸ் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா இருங்க. ரொம்பலாம் இது பண்ணுங்க, 95 ரூபாயிலேருந்து 5 ரூபா சேர்த்துருக்கேன். காரணம் என்னென்னா இது கொஞ்சம் ரொம்ப அமௌண்ட் அதிகம் கூட தான் வாங்கியிருக்கேன், பீஸ் கிடைக்காதனால 5 ரூபா தான் சேர்த்துருக்கேன். உடனே ஐயோ ரேட் ஏற்றிட்டாரு அப்படிங்கிறது நினச்சிடாதீங்க. 5 ரூபா தான் சேர்த்துருக்கேன். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஏற்றிருக்க மாட்டேன், பட் ரொம்ப டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் ரொம்ப, ஏன்னா இது கொஞ்சம் சைஸ் ஆஸ் யூஸ்வல் எப்பயும் சின்ன சைஸாக இருக்கும், இது ரொம்பவே பெருசு தான். பட் நான் வந்து ரொம்ப பசங்களாம் கூட சொன்னாங்க பேரை 250 ரூபாய்க்கு கொடு 300 ரூபாய்க்கு கொடு அப்படின்னாங்க. அது ரொம்ப தப்புடா, ஒரு 5 ரூபா போதும், ஏன்னா 5 ரூபா எக்ஸ்ட்ரா இருந்தால் பிரச்சனை இல்லை, ரொம்ப ஏற்றினோம்னா உடனே வந்து நம்ம மேலே தப்பாயிரும் அப்படிங்கிறதுக்கோசம் தான் நான் சொல்லி இது பண்ணேன். பட் பசங்கள்ட்டையும் நான் சொல்லிட்டேன், தயவு செஞ்சு இது பண்ணாதீங்களா, ரொம்பலாம் வளர்த்தி கொடுங்க, எப்பயும் போல ப்ரைஸில் கொடுங்க அப்படின்ட்டேன். ஏன்னா டக்குன்னு வளர்த்திடுறாங்க, ஏதோ ஒன்று கண்டதாக போடுறாங்க. அது என் ஃப்ரெண்டு சியோன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோராலாம் வெறும் 1 மாதம் தான் இருக்குது, ஏதோ ஒன்று போட்டு ஹெட்டு பாப் நல்லா வளர்த்திடுறாங்க, செம்ம பெருசு பண்ணிடுறாங்க சீக்கிரமாக. ஆனால் நம்ம வந்து சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறோம், ஃபீடிங் நல்லா கொடுத்து நல்லா வளர்த்துறாங்க. ஸோ கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும், வேணுங்கிறீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபார்ம் ஃபுட்டு 100 கிராம் 110 ரூபா வருங்க. ஆல் ஓவர் இந்தியாவே ஃப்ரீ ஷிப்பிங் தான். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். இந்த இங்கே ஒருத்தர் வராமல் பாருங்கள், இவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி நல்லா எல்லோ செம்மையாக வளர்த்துறான். டே நீ என்ன ஃபீஸ் வச்சுன்னு சொல்லிடுறா. எல்லோ பிங்கோ இருக்கு, பிங்கோ குட்டி இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம கடைக்கு தான் கொடுக்கலான்னு இருக்கேன். ஓகே இவெல்லாம் நல்லா வளர்த்துவானுங்க. என்னன்னா கொஞ்சம் பாவம், இது மாதிரி தயவு செஞ்சு இப்போ நான் வீடியோவில் சொல்கிறேங்க, சின்ன பசங்க யாராவது பார்த்தீங்கன்னா சரி, ஏதாவது இது பண்ணீங்க சரி, ஒருத்தர் கேட்காம யார் வீட்டிலேருந்தும் பொருள் எடுக்காதீங்க, இது பண்ணாதீங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இவன் வீட்டிலேருந்து பாவம் நல்லா வளர்த்திட்டு இருந்தாங்க மீன், நிறையா மீனை பாவம் பசங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ரொம்ப இருந்துச்சு அந்த இத்தனைக்கும் எனக்கும் தெரிஞ்ச பசங்க தான். அவனுங்கள்ட்ட கேட்டு பார்த்தேன், அவனுங்களும் இதாக இருக்காங்க, ரொம்ப எனக்கு சங்கடமாக இருக்குது. ஒருத்தர் வீட்டில் கேட்காம பொருள் தயவு செஞ்சு யாரும் எடுக்காதீங்க, சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி. உங்களுக்கு அவங்கள்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா கேளுங்க, கொடுப்பாங்க ஓகேங்களா. ஸோ அதான் நானும் சொல்கிறேன். இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.